பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எப்போதும் முகம், தலை, கை, கால்கள்னு சொல்லிட்டு நிறைய கிரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் உதடுக்கு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நாம் ஏதாவது ரெமெடி பண்ணுறோமா அல்லது ஏதாவது கேர் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சில நேரங்களில் எப்போவாவது வெளியில் போகும்போது மட்டும் உதடு சிவப்பா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு லிப் பாம் போடுறதோ அல்லது லிப்ஸ்டிக் போடுறதோ இதை மட்டும் பண்ணிட்டு விட்டுடுறோம். ஸோ உங்களோட உதட்டை எப்பவும் அழகாவும் சிவப்பாவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ரெமெடி ஒரு ஹோம் மேட் லிப் பாம் தான். இந்த லிப் பாம் தயார் பண்றதுக்கு உங்களுக்கு 3 பொருட்கள் வேணும். ஒன்னு வந்து ரோஜா பூ, இன்னொன்று தேங்காய் எண்ணெய், இன்னொன்று வாஸ்லின். ஸோ 3 ரோஜா பூக்களை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதோட இதழ்களை மட்டும் தனியா பிரிச்சு ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு பவுல்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இரண்டாவதா தேங்காய் எண்ணெய் 2 தேக்கரண்டி போதும். அதே போல 2 தேக்கரண்டி வாஸ்லின் எடுத்துக்கோங்க. ரோஜா பூவுல இருந்து இதெல்லாம் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி ஓரளவுக்கு தண்ணி இல்லாத மாதிரி டேம்பாவே இருக்கட்டும். இந்த இதழ்களை தனியா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போறோம். அரைக்கும் பொழுது தண்ணி ஊத்த வேண்டாம். அதுல ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்படியே அரைச்சா போதும். நல்லா பேஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல டபுள் பாயிலிங் மெத்தட்ல நாம ஹீட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு வாணலியில தண்ணி, அதுக்குள்ள ஒரு சின்ன வாணலி வச்சுட்டு அந்த வாணலியில 2 தேக்கரண்டி வாஸ்லின் எடுத்துக்கோங்க. 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதி வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நீங்க அரைச்சு வச்சிருக்கிற ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, அதை இந்த வாணலியில போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதி விடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சு இந்த எண்ணெய் கலவைய அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிடுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்ச இந்த கலவைய 2 மணி நேரம் கழிச்சு நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுதான் உங்களுடைய ஹோம் மேட் லிப் பாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாயில ஒரு ஸ்க்ரப் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இந்த லிப் பாம் போட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு கோல்டு வாட்டர்ல உங்களுடைய லிப்ஸை நீங்க வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இது போல தினமும் காலை மாலை 2 வேளையும் 3 வேளை கூட நீங்க பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உதட்டுல இருக்கக்கூடிய அழுக்கா இருக்கட்டும், பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே கிளியர் ஆகி உங்களுடைய லிப்ஸுக்கு நேச்சுரலான ஒரு பிளம்ப்னஸையும் ஒரு பிங்கிஷான ரெட்டிஷான கலரையும் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோக்கள் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நம்பர் கேட்டு வாங்கினேன். நைட் ஃபுல்லாக ஃபோனில் கண்டினியூஸ். ஓகே. அடுத்த நாள் மார்னிங்கே நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற டாக்டர் இவங்க தான், அவங்க பேருன்னு அந்த நேம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இவ பேர் இல்லை, வேற டாக்டர் நேம் இருக்கு. இல்லை, நான் நினச்சேன் சரி 1 வீக் அப்புறம் எப்படியும் வரும், ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் 1 வீக் கழிச்சு பார்த்துக்கலாம்னு நினச்சோம். அடுத்த நாளே வரும். ரிசப்ஷனில் கேட்ட உடனே இப்படின்னு கை காமிச்சாங்க அந்த எந்த ரூமில் உட்காந்துருப்பாங்கன்னு. அவங்க கை காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் அப்படியே பொக்கையோட உள்ளே போயிட்டேன். மூவிஸ் மீடியான்னு இருக்கிறீங்க, எப்படி இது செட் ஆகும்? பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் டாக்டர்ப்பா தெரியும், நான் நல்ல பையன் கண்கலங்காம பார்த்துப்பேன். டாக்டர் நீங்க சொல்லவே இல்லையே, அவர் மிஸ்டர் இந்தியா தானே உங்களோட ஃபியான்சே அப்படின்னு. ஷாலுக்கு ஃபோன் பண்ணி, ஷாலு பிக் தேங்க்ஸ்டா அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு, பிக் தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இதை பார்த்து அப்புறம் இப்போ ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு, கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்படியா, அதான் நீ